வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். நீதான் திராவிட சிங்கம் ஆச்சே, பீகாருக்கு போன ஸ்டாலின் உடனே சரமாரியாக விமர்சித்த பாஜக. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது வாக்காளர் திருட்டு தொடர்பாக பீகாரில் நடைபெறும் பேரணியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். இது தமிழக அரசியலில் பேசும் பொருளாக ஆகியுள்ளது. பாஜக தலைவர்கள் பலரும் ஸ்டாலினுக்கு எதிராக காட்டமான கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். கடந்த காலங்களில் திமுக தலைவர்கள் பீகார் மக்கள் குறித்து மோசமாக பேசியிருப்பதாகவும், அதேபோல இன்று ஸ்டாலினால் பேச முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று காலை பீகார் சென்றார். வாக்கு திருட்டு தொடர்பாக அங்கு ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் யாத்திரை நடத்தி வரும் சூழலில் அதில் ஸ்டாலினும் இன்று கலந்து கொண்டார். மேலும் அங்கு பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் பேசினார். அப்பொழுது அவர் பாஜகவை கடுமையாக விமர்சித்தும் பேசினார். இதற்கிடையே ஸ்டாலினின் பீகார் பயணத்தை பாஜக அரசியல் தலைவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். கடந்த காலங்களில் பீகார் விரோத கருத்துக்களை கூறியுள்ள திமுக இந்த முறை பீகாருக்கு போய் அதே கருத்துக்களை சொல்லுமா என பாஜகவினர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இது தொடர்பாக பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தனது ட்விட்டரில் பீகார் செல்லும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு சவால் விடுக்கிறேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்கள் மகன் உதயநிதி கூறிய சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என்ற கருத்தை அங்கு பேச முடியுமா? மேலும் உங்கள் உறவினரும் திமுக மக்களவை உறுப்பினருமான தயாநிதி மாறன் கூறிய பீகார்கள் தமிழகத்தில் கழிப்பறைகளை கழுவுகிறார்கள் என்ற கருத்தை நெஞ்சை நிமித்தி சொல்ல முடியுமா? நீங்கள் தான் கொள்கை குன்றாயிற்றே, நீங்கள் தான் திராவிட மாடல் சுய மரியாதை சிங்கமாயிற்றே, சொல்லுங்க பார்ப்போம் என்று அவர் விமர்சித்துள்ளார். பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலையும் கிட்டத்தட்ட இதே கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று பீகாரில் இருக்கிறார். எங்கள் பீகாரி சகோதர சகோதரிகள் குறித்து அவரும் அவரது தலைவர்களும் அவரது கூட்டணி கட்சியினரும் பல முறை மோசமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். இன்று ராகுல் காந்தியுடன் பீகாரில் மேடை ஏறும் ஸ்டாலின் கடந்த காலங்களில் தனது கட்சி தலைவர்கள் பீகார் மக்கள் குறித்து கேலி செய்ததை குறிப்பிடுவாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். நாராயணன் திருப்பதி இன்னொரு ட்விஸ்டில், உங்கள் திமுக தலைவர்கள் பீகார்களை படிப்பறிவில்லாதவர்கள், பானிபூரி விற்றவர்கள், கழிப்பறை சுத்தம் செய்பவர்கள் என்று தமிழ்நாட்டில் இழிவுபடுத்தி வருகிறார்கள். பீகாரிகளை நீங்கள் அவமானப்படுத்திவிட்டு இப்பொழுது அங்கே செல்கிறீர்கள். முதலில் பீகாரி மக்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் ஸ்டாலின் பீகாருக்கு எதிரானவர் என்றும் விமர்சித்துள்ள நாராயணன் வாக்குகளுக்காக அங்கே செல்கிறார்கள். இதற்கு உங்களுக்கும் வெட்கமாக இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். ஸ்டாலினின் இந்த பயணம் சுயநல நோக்கம் கொண்டது என்றும் அவர் சாடினார். வாக்கு திருட்டு தொடர்பாக ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் பீகாரில் யாத்திரை மேற்கொண்டு வருகிறார்கள். பீகாரில் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெறும் நிலையில் அதே மனதில் வைத்தே இந்த யாத்திரை நடைபெறுகிறது. பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளும் சூழலில் இன்று ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.